வணக்கம் மதுரை, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இங்க வந்தது. ஏன்னா போன ஈவென்ட் கோயம்புத்தூர்ல நடந்தப்போ என்னால பல தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால போக முடியல. சோ இங்க நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு உங்களுக்காக டிராவல் பண்ணி நீ காலையில தான் லேண்ட் ஆனேன். ஏன்னா மதுரைனாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப யதார்த்தமானவங்க, அன்பை காட்டுறதுல உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. இன்னும் ஒரு க்ளோஸ் பிணைப்பு இருக்கு மதுரையோட எனக்கு. உங்க ஊர் பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். சோ மதுரை மாப்பிள்ளைன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு எனக்கு. சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் இங்க பார்த்ததுல. அதுவும் சுட சுட இட்லி 24 hours இங்க கிடைக்கும் மதுரை மண்ணுல. சோ இங்க வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறது, ப்ரமோஷனுக்காக சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்கோர்ஸ் பார்த்திபன் அண்ணா சொன்னாரு, ஒரு ஹீரோவா இருந்துட்டு நீங்க திருப்பி இப்படி ஒண்ணு பண்றது ரொம்ப தைரியம் வேணும்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா என்ன இருந்தால் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. பட் அதுக்கான சரியான கதை அமையல. பட் திடீர்னு தனுஷ் பிரதர் கூப்பிட்டாரு, அஸ்வின் என்ற கதாபாத்திரம் சொன்னாரு. பட் எனக்கு வந்து என்னன்னா, கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா ஏதாவது முக்கியமா இருக்கும், இல்லைன்னா கூப்பிட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஒரு இயக்குனரா அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை. ஐ திங்க் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கதாபாத்திரத்தை கையாண்ட விதம், இது வந்து கதையில டிராவல் ஆகிற விதம், இதுக்கான ஒரு பினிஷிங், எந்த இடத்துலயுமே அதை வந்து ஸ்ட்ராங்கா வச்சிட்டு இருந்தாரு. ஸோ தேங்க்யூ தனுஷ் சார். நிறைய அனுபவங்கள், ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆக்டரா தனுஷ் பிரதர் நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். அதாவது ஸ்கிரீன்ல ஒரு அசுரத்தனமான நடிப்பு. ஆனா ஒரு இயக்குனரா அவர் கூட ஒர்க் பண்ணும் போது தான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு தெளிவான ஒரு இயக்குனர். அதான் நாம் ஆல்ரெடி நாங்க ஆடியோ லான்ச்ல நிறைய பேசியிருக்கோம். ஐ திங்க்